ஸோ ஹாய் இட் இஸ் காட் வெல்கம் பேக் டு மை நியூ சிமுலேட்டர் கேம். ஸோ இந்த சிமுலேட்டர் கேமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி 2 பார்ட் வந்து நான் போட்டுட்டோம். ஸோ 2 பார்ட்டுமே வேறு லெவலில் போயிருக்கு. ஸோ ஒரு ஸ்விமிங் ஃபுல் அன்லாக் பண்ணோம், கேஸ் ஸ்டேஷன் அன்லாக் பண்ணோம், அதேமாதிரி ரூம்ஸ் நிறைய இது வாடகைக்கு விட்டோம். ஏன்னா நைட் ஆகி போச்சு. சரி ஓகே. ஸோ நம்மளுடைய அடுத்த கட்ட டார்கெட்டாக ஸ்விமிங் ஃபுல்லாக இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் வந்து பண்ணிவிட்டு இல்லை இதில் அப்கிரேட் பண்ணுறதுக்கு நீ இதில் பெருசாக ஒன்றும் இல்லை. ஸோ இன்னும் நம்ம ரூம்ஸை இன்னும் கொஞ்சம் நிறைய ரூம்ஸ் நம்ம அன்லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய காப்பீஸ் ஆஃப் அதான் வந்து பார்த்தீங்கன்னா தம்பி ஏன்னா நீ படுக்க போகிற காப்பி சாஃபை அன்லாக் பண்ணலான்னு தோணுது. ஸோ அங்கே இருக்கு பார்த்தீங்களா எம்எஃப்சி. ஸோ அந்த சாஃபை அன்லாக் பண்ணலான்னு எனக்கு தோணுது. ஸோ இல்லை இதை அன்லாக் பண்ணலாமா இல்லை அங்கிட்ட வந்து கார் வாஷ் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, ரெண்டில் எதை அன்லாக் பண்ணலாமான்னு எனக்கு தோணுது. ஸோ கைஸ் நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ரெண்டில் எதை அன்லாக் பண்ணலாம் அப்படின்றத. இல்லை நான் டாஸ்க்கை மாற்றுறேன். ஸோ ஜிம் அன்லாக் பண்ணலாமா காபி ஷாப் அன்லாக் பண்ணலாமாங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கான வீடியோவில் நம்ம எப்படியாவது கார் வாஷ் அன்லாக் பண்ணிடலாங்க. ஸோ இன்றைக்கான வீடியோ கார் லாக்கை எப்படியாவது அன்லாக் பண்ணுறது தாங்க. நீங்கள் இப்போ கமெண்ட்டில் சொல்கிறத பொறுத்து அடுத்த பார்ட்டில் ஜிம் அன்லாக் பண்ணலாமா இல்லை எம்எஃப்சி அன்லாக் பண்ணலாமா இல்லை இங்கே வந்து லாண்ட்ரி ஒன்று இருக்குது லாண்ட்ரி அன்லாக் பண்ணலாமான்னு பாருங்கள். ஸோ ஓகே, இந்த பார்ட்டில் நம்ம ரூம்ஸ் அன்லாக் பண்ணணும், கார் வாஷும் அன்லாக் பண்ணணும். அதுக்கேற்ற காசை நம்ம ரெடி பண்ணணும். ஓகே வாங்க. ஓகேங்க, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் ஆன்ல போட்டுக்கோங்க. மறக்காமல் அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்படியே வீடியோவை ஹைப் பண்ணிட்டு போயிருங்க. நீங்கள் ஹைப் பண்ணால் அந்த வீடியோ நிறைய பேருக்கு ரீச் ஆகும். ஓகேங்க, ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, வழக்கம் போல் நம்மளுடைய முதல் வேலை என்ன தெரியுமா? வேலை என்ன? க்ளீனிங் பண்ணுறது தான். க்ளீனிங் பண்ணிடுவோமா? இல்லைடா, ஆக்சுவலாக ரொம்ப நான் க்ளீன் பண்ணி சரியில்லை. நான் வந்து இப்போ இனிமேல் வேலைக்கு வந்தோம்னா ஆட்கள் போட்டால் தான் சரியாக வரும். ஸோ இனிமேல் நம்மளால் தனியான இந்த இதை ரன் பண்ண முடியாது. இங்கே பார்த்தீங்களா, கண்டிப்பாக நம்மளால் தனியாக ரன் பண்ண முடியாது. ஸோ நம்ம வேலைக்கு ஸ்டாஃப்ஸு கண்டிப்பாக போட்டே ஆகணும். ஸோ ஸ்டாஃப்ஸுக்கு போயிட்டு சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு $50 ஒருத்தர் இருக்கார். ஸோ $100 ஒரு எடுத்துக்கலாம். ஓகேங்க, இப்போ சூப்பர் மார்க்கெட்டை பற்றி எனக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சூப்பர் மார்க்கெட்டுக்கு பிரதர் வந்துடுவார். ஓகே, இவர் இங்கே பார்த்துக்கிட்டோம். அடுத்து லோடை ரீஸ்டாக் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ஆள் வேணுங்க. வீடியோவை அதாவது நெக்ஸ்ட்டு இது க்ளீனிங் பண்ணுறதுக்கான வேலைக்கு இவரை வந்து நான் ஆர்டர் இது கொடுக்கணும். ஸோ ஆட் பார்க்க போகிறது இல்லை. ஸோ க்ளீனிங்க்குமே நான் ஸ்டாப்பை தான் வந்து நான் போட போகிறேன். ஸோ காசு கொடுத்தே போடுவோம். ஆட் பார்த்தாலும் சரியாக வராது க்ளீனிங்க்கு. சரி ஓகே, க்ளீனிங் ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரூமை வந்து வாடகைக்கு விட்டுட்டு அடுத்தடுத்து வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடலாம் டக்குன்னு. ஓகே, ஸோ ரூமுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க. நம்மகிட்ட நிறைய ரூம் தாங்க இல்லை. நம்ம கூட சீக்கிரம் ரூமை இது பண்ணுறதுக்கான வேலையை பார்க்கணும். ஏன்னா நம்மகிட்ட ரூமாக ரொம்ப கம்மியாக இருக்குது. கூட சீக்கிரம் ரூமையும் நிறைய இது பண்ணலாம். இந்த ஒரு ரூம் மட்டும் எனக்கு $23 இருக்குது. ஸோ அதையும் அடுத்தடுத்து பார்க்கணும். ஸோ நம்மகிட்ட இப்போதைக்கு காசு இல்லை. காசை இருந்தால் மட்டும்தான் ஸோ அடுத்த ரூமே நம்ம இது பண்ண முடியும். ஸோ நம்ம வேறு வழியில் ஆடு பார்த்தே ஆகணுங்கிற சூழ்நிலையில் தான் நம்ம இருக்கோம். ஆடு பார்த்தா தான் ஓரளவுக்கு இது பண்ண முடியுங்கிற அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க நம்மளை. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கார் வாஷுக்கு வந்து பார்த்தீங்கன்னா $12,000 கிட்ட தேவைப்படுதுங்க. ஸோ $12,000 சம்பாதிக்கிறது ஒன்றும் ரொம்ப கஷ்டமான வேலைலாம் இல்லை. ஸோ $12,000 அசால்ட்டாக சம்பாதிச்சிடலாம். ஓகேவா? ஓகேங்க. ஐயோ, கேஸ் ஸ்டேஷனில் ஆள் இல்லை, இதை மறந்துட்டேனே. இதுக்கெல்லாம் கண்டிப்பாக நமக்கு ஸ்டாப்பு கண்டிப்பாக தேவை. நம்மளாலாம் போட்டுக்கிட்டு இருக்க முடியாது. ஸோ கேஸ் ஸ்டேஷனுக்கு கண்டிப்பாக நம்ம ஆட்கள் தேவை. ஸோ போட்டலாம். ஸோ திருப்பி இன்னொருத்தரையும் அதெல்லாம் சேர்த்துக்கலாம். ஸோ கண்டிப்பாக நம்ம கேஸ் ஸ்டேஷனுக்கு ஆள் தேவை. இதை நான் பார்க்க முடியாது. கேஸ் ஸ்டேஷனை கண்டிப்பாக நான் பார்த்துக்க முடியாது. ஓகேங்க, வந்துட்டார். அதே மாதிரி பரவாயில்ல, நான் ஹெல்ப்பர் ஒருத்தர் வாங்கியிருந்தேன். ஹெல்ப்பர் நல்லா வேலை எங்கடா போனேன்? ஹெல்ப்பரு வேலை முடிச்சுன்னு ஓடிட்டான் போல். ஓகே, ஃபியூல் இருக்கான்னு தெரியல. ஃபியூல் இருந்தால் வேறு ஆர்டர் போடணும். ஸோ ஃபியூவில் நமக்கு ஃபியூலேருந்து நிறையா வருமானம் வர்றதுனால ஃபியூலை வந்து பாரம்பரியம் பார்க்காம வாங்கி போடுவோம். ஸோ இப்போதைக்கு நமக்கு இவ்வளோ ஃபியூல் போதும். ஆர்டர் கொடுத்துடலாம். ஓகே, ஃபியூல் வரட்டும். ஸோ ஃபியூல் எப்போவுமே கேஸ் ஸ்டேஷன் மூடக்கூடாது. கேஸ் ஸ்டேஷன் ரன்னிங்லேயே இருக்கட்டும். ஏன்னா நமக்கு ஃபியூல் மூலமாக வர்ற வருமானம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஓகேங்க, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு பொருள். ஸோ ரூம் அன்லாக் பண்ணி ரெடி பண்ணணும். ஆனால் ரூம் அன்லாக் பண்ணி ரெடி பண்ணுறதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்னும் காசு வேணும். இப்போ ஜிம்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா $12,000 தேவைப்படுது. ஸோ ஸ்விம்மிங் பூல் வந்து ரன் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஸ்விம்மிங் பூல் வந்து அதிகபட்சம் ரொம்பலாம் வராது. இப்போ அடுத்து டீ ஷாப் இதெல்லாம் நம்ம அன்லாக் பண்ணி ஆகணும் அடுத்த பார்ட்டில். இந்த பார்ட்டில் எப்படி இந்த பார்ட்டில் எப்படியாவது நம்ம கார் வாஷை அன்லாக் பண்ணியே ஆகணும். ஸோ கார் வாஷ் அன்லாக் பண்ணுறது தான் நமக்கு அடுத்த ஒரு முக்கியமான இதுங்க. ஸோ எப்படியா கார் வாஷ் அந்த மாதிரி அன்லாக் பண்ணிடலாம். அதே மாதிரி மேலே ட்ரெஸ்ஸிங் ஸ்டோர் இருக்குது. நான் அவங்களை காட்ட மறந்துட்டேன். ஸோ ட்ரெஸ்ஸிங் ஸ்டோரி நம்ம அன்லாக் பண்ண வேண்டிய டைமிங் வந்துருச்சு. ஸோ
ஸோ கூடிய சீக்கிரம் ட்ரெஸ்ஸிங் ஸ்டோரி வேணும் அன்லாக் பண்ணிடணும். எனக்கு தெரிஞ்சு கார் வாஷுக்கு முன்னாடி ட்ரெஸ் ஸ்டோர் நம்ம அன்லாக் பண்ணிடுவோமாங்க. ஓகே, எனக்கு தெரிஞ்சு அதான் சரியாக வரும். ஸோ இன்னும் கொஞ்சம் காசு இருந்தோனையும் இந்த ட்ரெஸ்ஸிங் ஸ்டோர் வந்தாலும் நம்ம அன்லாக் பண்ணிடலாம். ஓகேவா? அடுத்த க்ளீனிங் ஒர்க்கு மேலே வந்துருச்சு. ஸோ ரூமை கொடுத்துட்டு ட்ரெஸ்ஸிங் இதை இப்போவே அன்லாக் பண்ணிடலாங்க. ஸோ ட்ரெஸ்ஸிங் வந்து இப்போவே அன்லாக் பண்ணிடலாம். போய் அந்த வேலையை பார்த்துருவோம் வாங்க. ஸோ ஓகே, ஸோ அந்த ட்ரெஸ்ஸு துணிக்கடையை ஓப்பன் பண்ணுறதுக்கான இது வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி சிப்ஸு பாக்கெட்டை கொண்டு போய் அடுக்கி வைக்கணும். அது ஒன்று இருக்குது. தள்ளுங்கடா என்னடா ஒன்றத்தையும் காணும், எல்லாமே வாங்கி முடிச்சிட்டாங்க. ஓகே, ஸோ ஆர்டர் பண்ணுறது நம்ம அடிக்கடி ஆர்டர் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ ஆர்டர் வந்தோம்னா நம்ம கொஞ்சம் இது பண்ணி வச்சுக்கணும். பல்க் ஆர்டராகவே வந்தோம்னா வாங்கி போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஸோ ஆர்டர்ஸ் வந்து நான் ப்ளேஸ் பண்ணிடலாம். தள்ளுங்க, ஸ்டோருக்கு போயிட்டு ஸ்நாக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ பழங்களில் ஒரு இது போட்டு இதுக்கு ஒரு $100 வந்துருச்சு. $200. ஸோ $300 கிட்ட ஏதாவது வாங்கிக்குவோம். ஓகே, $400 கிட்ட வந்துருச்சு. ஆர்டர் ப்ளேஸ். என்னடாச்சு? ஓ மை காட். அதாவது அந்த ட்ரக்கால் இவ்வளோ லோடை கொண்டு வர முடியாதான். ஸோ லோடை குறைங்கன்னு சொல்கிறானுங்க. அடையேண்டா. சரி ஓகே, வாங்க லோடை கொஞ்சம் குறைப்போம். ஓகே, ஆர்டர் கொடுத்தாச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, ஆர்டர் வந்தோன்னா கொடுத்தாச்சு. இப்போ ஆர்டர் வரட்டும். ஸோ ஆர்டர் வந்தோடனையும் இதை எடுத்து வைக்கிறதுக்காக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தன் தேவைப்படுறான். ஸோ அவனையும் இப்போ அன்லாக் பண்ணி விட்ருவோமா? அவனுக்கு எவ்வளோ இந்த பொருளை கொண்டு போய் வைக்கிறவனுக்கு எவ்வளோ வருது? எங்கே அவன் ஆளக்கணும்? ஓ மை காட், இவனுக்கு இவ்வளோவா? இவன் ஒருத்தனுக்கு மட்டும் இவனை இவ்வளோ காசு கொடுத்தா எப்படி? இவனை நான் கண்டிப்பாக ஆடு பார்த்து தான் வாங்கி ஆகணும். ஓகே, ஆடு பார்த்துட்டேன். பயப்படைய பார்த்தீங்களா இவ்வளோ வேகமாக ஓடுறான்னு? டேய் நீ பார்க்க வேண்டிய வேலை எங்கே இருக்கடா? நீ எங்கேடா ஓடுற? அதானே பார்த்தேன். ஓகே தம்பி, என்ன பண்ணுறீங்க? டேய் என்னடா பண்ணுற? ஓகே, கரெக்டான வேலை பார்க்குறான். ஹெட்ஃபோன் எங்கே கொண்டு போகிறான்? ஹெட்ஃபோன் வைக்கிறதுக்கு நான் இடத்த ரெடி பண்ணலையாடா? இடம் இருக்கா என்ன ஹெட்ஃபோன் வைக்க? ஹெட்ஃபோனை வைக்க முடியுமா? ஹெட்ஃபோனையும் வைக்க முடியுமா? ஹெட்ஃபோனை வைக்கிறதுக்கு வேறு எதுவும் நினச்சிக்கிட்டு இருந்தேன் எத்தனை நாளா. ஸோ ஹெட்ஃபோனையும் அந்த இடத்துல தான் வைக்கணும் போல். இது நல்லா இருக்கே. ஓகே, இங்கே சைடு. ஓகே, இந்த சைடு இது போயிட்டு தான் இருக்குது. ஓகே, ஸ்விம்மிங் பூல். ஓகே, அப்பப்போ கேமில் கிளிச் இருக்குங்க, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஸ்விம்மிங் பூல் சைடும் வேலை போயிட்டு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸ்விம்மிங் பூலும் கரெக்டாக தான் போயிட்டுருக்கு. ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இப்போ போய் நம்ம ட்ரெஸ்ஸிங் எதுனா அன்லாக் பண்ணிடலாம். ஸோ அந்த கேப்பில் முதல்ல போய் இடத்த வாடகைக்கு விட்டு வந்துடுவோமா? டக்குன்னு வேலை ஆகணும். ஓகே, கமான் சார். ஹேவ் அ குட் டே சார். ஃபன் கைஸ், ஃபன். ஸோ அந்த படத்தில் வர டைலாக் ஞாபகம் வந்துச்சு. ஓகே, போயிட்டு வந்தோம்னா இதை அன்லாக் பண்ணிடுவோமா? ஒரு வேளை வந்து பார்த்தீங்கன்னா மொத்த இந்த ஒரு ஸ்டோரை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆடு பார்த்தே வாங்கிட்டேங்க. ஸோ ஆடு பார்த்தே வாங்கியாச்சு. ஸோ அதனால எனக்கு வேலை மிச்சம். ஏம்மா ஓ, இங்கே வேலை பார்க்குற பையனா நீ? ஒரு சைடு அள்ளு விட்டுருச்சு. ஓகேங்க, இது என்னடா அது? கண்ணாடி. ஆனால் கண்ணாடிக்கு அங்கிட்டு தெரியலையே. ஓகே, ஸோ இதெல்லாம் நான் க்ளீன் பண்ண வேண்டிய நேரம். ஸோ இந்த இடத்துல நம்ம ட்ரெஸ்ஸிங் ஷாப் வந்து ஆன் இது பண்ணலாம். ஆனால் இங்கே என்ன பண்ணணும் ஏது பண்ணாமல் நான் தான் இருக்கேன்ல. நீயாம்மா ஏன்னா பக்குன்னு இருக்கு. இத்தனை பேர் நிற்கிறீங்க உள்ள வரும்போது எவனையுமே கவனிக்கல. ஓகே, ஸோ இதையும் எதுனா க்ளீன் பண்ணிடலாம். ஓகேங்க, இப்போ நெக்ஸ்ட் இந்த இடத்துல என்ன பண்ணணுங்கிற ஐடியா எனக்கு சுத்தமாக இல்லை. ஸோ ட்ரெஸ்ஸு வாங்கணும்னா இது வரைக்கும் நான் ஷாப்பில் வந்து ட்ரெஸ்ஸு எங்கே இருக்குன்னே நான் பார்த்ததில்ல. இருங்க பார்ப்போம். இதில் எங்கே ட்ரெஸ் வாங்குறது இருக்குது? ஆர்டரு, ஸ்டாப்பு, ஸோ டெலிவரி வேனு இது இல்லை. ஸ்டோரில் தான் எனக்கு தெரிஞ்ச ட்ரெஸ் இருக்கணும். சரி இருங்க பார்ப்போம். என்னடா மற்ற ப்ராடக்ட்லாம் இருக்குது, நம்ம எதிர்பார்க்குற ப்ராடக்ட்டை மட்டும் காணும். இது இல்லை. ஓ, ஏசி இருக்கா? அடுத்து பார்த்துட வேண்டியதான். ஏசியெல்லாம் ஃபேன் இருக்குது, ஏசி இருக்குது. ஓகே நெக்ஸ்ட்டு ஓகே, தப்பான ஆக்சரிஸில் போய் தேடி இருந்திருக்கேன். ஸோ பெயிண்ட்டு ப்ராடக்ட்ஸில் ட்ரெஸ் இருக்கான்னு பார்ப்போம். இருங்க, இதில் சோப்பு இருக்குது, டூல்ஸ் இருக்குது, டாய்ஸ் இருக்குது. ஓகேங்க, லாஸ்ட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு சம்மந்தமான பொருள்லாம் இருக்குது. சரி ஓகே, ஸோ பேண்ட்டு 180. ஸோ டிஷர்ட், ஸோ நிறைய இருக்குது. எல்லாமே ஒரே ரேட்டில் இருக்குடா. அது எப்போறா? ஸோ ரைஸ் எல்லாமே ஒரே ரேட்டில் தான் இருக்குது. எல்லா ப்ராடக்ட்டும் ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒரே ரேட்டு தான். ஸோ அப்படின்னா நமக்கு ஒரு ஐடியா வந்து இருக்குங்க. இப்போ ஜீன்ஸில் வந்து ஒரு 2 ஆர்டர் போட்டுக்கலாம். ஸோ அடுத்து ஷர்ட்டில் வந்து ஒரு 2. இப்போதைக்கு மீடியமாகவே போவோம்.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சாக்ஸ் இப்போதைக்கு அது வேணாம். அடுத்து இது என்ன ட்ரெஸ்ஸுன்னு தெரியலையே, டாப்பா. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 செட்டு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதில் ஒரு 2 செட்டு. இது நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே வருங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. ஸோ கொஞ்சம் குறைச்சிடலாம். ஓகேங்க, இப்போதைக்கு இதை மட்டும் ஆர்டர் போட்டுக்கலாம். ஓகே, ஆர்டர் வந்து மேலே போட்டாச்சு. ஸோ மேலும் ஸோ அடுத்தடுத்து வேறு என்னென்ன இது இருக்குது அப்படின்றத மட்டும் அப்படியே பார்த்துடலாம். ஸோ கோட் சூட் இருக்குது. ஸோ ஜாக்கெட்ஸ் இருக்குது. ஸோ டெலிவரி வேணும் வந்துருச்சு. ஸோ ஃபார்மல் டிஷர்ட்டு நிறைய இது இருக்குங்க. ஓகே, கோட் சூட் மட்டும் 2 ஆர்டர் போட்டுக்குவோம். ஸோ ரைட்டு, கோட் சூட் ஆர்டர் போட்டது நேரம் வந்திருக்கும். ஸோ கோட் சூட் கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அதுக்கு முன்னாடி ஆர்டர் போட்டது நேரம் வந்துருக்குங்க. போயிட்டு இந்த வேலையை பார்க்கலாம். இந்த வேலையை பார்க்கறதுக்கு நான் ஒருத்தனை வச்சுருந்தேனே, அவன் என்னன்னா இதெல்லாம் எடுத்து எப்படி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா எனக்கு கிடையாது. ஸோ இந்த இடத்துல வேலை பார்க்கறதுக்கு இவங்க எதுக்கு இருக்கானுங்க இந்த இடத்துல? இவங்கள அந்த இதை கொண்டாந்து வைக்க. ஸோ இந்த இடத்துல பொருளை கொண்டாந்து வைக்கிறவங்களுக்கு தனி ஒர்க்கு போல். ஓகே. ஸோ கைஸ், ஒரு முக்கியமான விஷயம், எல்லாமே பண்ணிவிட்டு மண்டை மேலே இருந்த கொண்டையை மறந்தேங்கிற மாதிரி ட்ரெஸ்ஸெல்லாம் வாங்கிட்டு அந்த ட்ரெஸ்ஸை வைக்கிறதுக்கான ரேக்கை மறந்துட்டோம். ஸோ ட்ரெஸ்ஸை வைக்கிறதுக்கான ரேக் இல்லாட்டி எப்படிங்க? ஸோ அதை கொஞ்சம் ஆர்டர் போட்டுடலாம். ஸோ இதுக்கே நம்மளுடைய பெரிய அமௌண்ட்டு செலவாகிட்டு தான் இருக்குது. பட் இருந்தாலும் ரேக் இல்லாட்டி வேலைக்கே ஆகாது. ஸோ ரேக்கு கண்டிப்பாக தேவை. ஸோ ரேக்கும் வந்துடட்டும். நம்ம அதுக்குள்ளேயும் ட்ரெஸ்ஸை மட்டும் கொண்டாந்து உள்ளே எடுத்து கொண்டே வச்சுருவாங்க. ஓகேவா? ஸோ நம்ம ட்ரெஸ்லாம் வந்துருச்சு. ஸோ ஆமாம், இந்த இடத்துல வேலை கரெக்டாக போயிட்டுருக்கா மார்க்கெட்டில்? அதே மாதிரி கேஸ் ஸ்டேஷனில் வேலை. ஓகே. ஸோ ஓகேங்க. ஓகே, இந்த இடத்துல ஓகே கரெக்டாக தான் போயிட்டுருக்கு. ஸோ பைப்பில் ஓகே கரெக்டாக தான் நிற்கிறான். ஸோ இங்கே ஒர்க்கிங். இங்கடா வேலை பார்க்குறான், ஆளை காணும். இங்கே வேலை பார்த்தவங்கள ஆளை காணும். டைமிங் ஓவரா என்ன? ஓ மை கேட். ஓகேங்க, அப்படின்னா இந்த இடத்துக்கு வேலை போகிறதுக்கு ஸ்டாப் பண்ண கொஞ்சம் ஹையர் பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை. ஸோ கேஸ் ஸ்டேஷனுக்கு ஸோ $100 தான், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஆள் வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். என்னோட ஆளை காணும். ஆர்டர் ஸ்டாப்ஸை இது பண்ணானே இல்லையா? டெலிவரி ட்ரக் வேறு வந்துருச்சு. டேய் ஸ்டாப்ஸ் இல்லை பண்ணுங்க. ஸோ ஆல்ரெடி ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கான். இன்னும் ஒருத்தன் மட்டும் தேவைப்படணும். ஸோ ஓகே. என்ன பிரச்சனை தெரியலையே. இங்கே யாருமே காணுமேடா. ஓகே, போட்டாச்சு. எனக்கு ஒன்றும் புரியலை. ஸோ ஏதோ கிளிச்சில் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் அப்புறம் வந்து பார்த்துக்கிறேன். ஓகேங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு பொருளெல்லாம் உள்ளே கொண்டு அங்கேயே வச்சுருவோம். சரி ஓகே, கிளிச்சை கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, இப்போ இனிமேல் கேஸ் ஸ்டேஷனுக்கு வேலை கரெக்டாக போயிட்டுருக்கோம். இப்போ போய் நம்ம கார் வாஷை ஓப்பன் பண்ணுறதுக்கான வேலையை பார்ப்போமா? ஒன்றும் இல்லை, ஆடு பார்த்தா நமக்கு கொஞ்சம் காசு குறைச்சிக்க முடியுங்க. அந்த ஒரு வேலையை மட்டும் நான் ஆடு பார்த்துக்கிறேன். ஸோ சில விஷயங்கள்லாம் நம்ம ஆடு பார்த்தா தான் வேலை ஆகுது, என்ன பண்ணுறது? ஓகேவா? ஓகே. ஸோ டெலிவரி ட்ரக் வேறு வரப்போகுது. சரி ஓகே, வாங்க நம்ம டெலிவரி ட்ரக்கை இது பண்ணுற வேலையை பார்ப்போம். ஸோ ஆடு பார்க்க ஆரம்பிச்சா நான் கொஞ்சம் அதை அப்புறம் பார்த்துக்கிறேன். ஓகே, அப்படின்னா இந்த பார்க்கில் நம்ம அந்த ட்ரெஸ்ஸிங் ஸ்டோர் தான் இது பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஓகே, ஏன்னா கொஞ்சம் நேரத்தில் டெலிவரி ட்ரக் வந்து வந்துடும். ஸோ அடுத்து அந்த வேலையை பார்ப்போம். ஆமாம், இதெல்லாம் வச்சு கொண்டு போகிறதுக்கு ஒரு ட்ரெயிலர் இருந்தால் நல்லா தான் இருக்கும். ஓகே, டெலிவரி ட்ரக் இஸ் கமிங். தம்பி டக்குன்னு இறக்கி கொடுப்பா. என்னடா மசன்னு டக்குன்னு. தம்பி விழுதுடா. தம்பி பொருள் மட்டும் எதுவும் டேமேஜ் மட்டும் ஆகியிருக்கணும். மாவனே செத்தடா, அப்புறம் இருக்கு உனக்கு. ஓகே, ரேங்க் கொண்டு போய் நான் வச்சுருவோமா? ஸோ சீக்கிரம் நமக்கு டைம் இல்லை. வீடியோட டூரேஷன் ரொம்ப அதிகமாக போகக்கூடாது. ஓகே, ஃபிக்ஸ்டு. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்து இவங்க இதை கொண்டாந்து வைக்கிற வேலையெல்லாம் நான் இங்கே இருக்கிறவங்கள்ட்ட கொடுத்துருவேன். அமையை பார்த்துக்கிட்டோம், எவ்வளோ தான் நம்ம பார்க்குறது. ஸோ கோட் சூட்லாம் எந்த மாதிரி எந்த இடத்துல வைக்கணும் எனக்கு டவுட்டாக இருக்கே. ஓகே, இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு இப்படி வைப்போம். ஓகே, இதை வந்து பார்த்தா இப்படி இந்த இடத்துல வைப்போம். நெக்ஸ்ட் இவங்களை ஹையர் பண்ணிடுவோமா? ஸோ கைஸ், திருப்பியும் ஒரு விஷயத்தை மறந்துட்டேன். ஸோ கோட் சூட் எதுவும் இந்த ரேக்கில் வைக்க முடியாது. ஸோ போய் நம்ம வேறு வேலையை தான் பார்க்கணும். ஸோ இவங்களுக்கு என்ன பிரச்சனை, நான் பொருளை கொண்டாந்து இங்கே வச்சா தான் இவங்களும் எடுத்துகிட்டு போகிறாங்க, இல்லாட்டி எடுத்துகிட்டு போக மாட்டேங்கிறாங்க. லூசு பயிலுங்க. என்ன தான் பண்ணுறது, எல்லா நம்ம தான் பார்க்குற மாதிரி இருக்குது. பார்ப்போம் என்ன பண்ணுறது. ஸோ இதெல்லாம் நான் கொண்டு அடுத்தடுத்து எடுத்துகிட்டு வர வச்சுருக்கேன். ஸோ அடுத்தடுத்து டக்குனு வேலையை பார்ப்போம். பரவாயில்ல, ரூமை வாடகை கொடுக்கணும், அதை மறந்துட்டேன். ஸோ ரூமை வாடகை கொடுத்தாலே போதும். ஓகேங்க. ஸோ டக்குன்னு போயிட்டு
இதெல்லாம் கொண்டாந்து இங்கே போட்டு அடுத்த ரூம் வாடகை கொடுக்குற வேலையை பார்ப்போம். இதை இங்கே எடுத்தாந்து கொடுக்குறது தான் அவங்க வேலை. ஆனால் ஏன் எடுத்தாந்துடாமல் நிற்கிறான்னு தெரில. ஸோ அதுக்கேற்ற ஸ்டாக் எதுவும் இல்லையா? ஸோ பேண்ட்டை கொண்டு போய் இங்கே வைக்க முடியும் தானே? இருங்க, அப்போ அந்த ரேக்கில் பேண்ட் வைக்க முடியும் தான் நினைக்கிறேன். பாத்திரம் அதெல்லுங்க, ஜீன்ஸ் பேண்ட் இதை வைக்க முடியும் தான் நினைக்கிறேன். இதையுமே வைக்க முடியாது. அடே அப்படி இந்த ரேக்கில் எதை தாண்டா வைப்பாங்க? ஓகே, ஆர்டர் போட்ட எல்லா ரேக்குமே வந்துருச்சு. ஓகே, இப்போ தான் பைப்பில் கரெக்டாக வேலை பார்க்க ஆரம்பிச்சிருக்கான். சரி ஓகேங்க, நம்ம போய் அடுத்து இதையும் கொண்டு வந்துடுவோமா? டக்குன்னு போய் இன்னொரு இது ரேக்கிங் இருக்குது, அந்த ரேக்கையும் சேர்த்து கொண்டு வந்துடலாம். அப்போ ஃபஸ்ட்டு இந்த ரேக் எதுக்குடா? இங்கே இருக்கிற ரேக் எனக்கு அதான் புரியலை. சரி ஓகே வாங்க. ஆமாம், இந்த ரேக் எதுக்கிட்டே தெரியாமல் நான் ஆர்டர் போட்டு வச்சுருக்கேனே. சரி தள்ளுங்க, பார்த்துருவோம் எதுக்குன்னு. இது எங்கே வைக்கிறது? ஆனால் எங்கேயுமே வைக்க முடியல. ஓகே, அப்படியே பொறுமையாக. ஓகே, எவ்வளோ தூரம் தான் இதில் தான் வைக்க முடியுது. ஸோ இங்கே வச்சுருவோம். ஓகே, 700 இன்க்ரிமெண்ட் பண்ணால் கிடச்சிருக்கு. போயிட்டு இன்னொரு ரூமுக்கான வேலையை பார்த்தோம். தம்பி அப்படி தான் கரெக்டாக வேலை பார்க்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான காசு இருக்கிறதுனால நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது ஒன்று பண்ணணுங்க. ஸோ இன்னொரு ரூமே வந்து அன்லாக் பண்ண வேண்டியது இருக்குது. அந்த ரூமே அன்லாக் பண்ணிட்டு வந்துடுவோம். ஸோ இந்த ராக்கி கொண்டே வச்சிடலாம். இந்த பையன் என்ன கீழெலாம் வரான்? இவன் கீழெலாம் வரமாட்டானே. தம்பி இதுக்குள்ளே போய் நீ என்னடா பண்ணுற? ஓ, இது எப்பறம் இங்கே வந்துச்சு? சரி ஓகே, ஏதோ ஒன்று. இன்னும் நான் இதை ஓப்பன் பண்ணல. ஸோ இதனால் இப்படியா இருக்கட்டும். ஓகே, இதை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வைக்கிறது. இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி திருப்பி ஸோ இங்கே வச்சிடலாம். ஓகே, ஸோ நைஸு. அப்போ இந்த ரேக்கில் நீங்கள் என்ன தானே வைப்பீங்க? இந்த ரேக் எதுக்குடா? ஓகே ஓகே, வேறு எதுவும் வேலை இல்லை. ஸோ இந்த ரேக் இப்போதைக்கு தேவையும் இல்லை. சரி ஓகேங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ஒரு இதையும் ஓப்பன் பண்ணி விட்ருவோம். ஆமாம், அது எங்கே இருக்குது? ஓகே, ஓப்பன் இட். ஓகே, இனிமேல் அது மாதிரி ட்ரெஸ்ஸு கடையை நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. சூப்பர்ரா. ஓகே நைஸு. இனிமேல் அங்கிட்டு இருந்து நமக்கு ஒரு இது பண்ணால் வரும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இங்கே வந்து இப்போ நான் வியாபாரம் ஓடிட்டுருக்கா. ஓகே, இங்கே டோட்டலும் காலி. ஓகேங்க, இப்போதைக்கு இங்கே யாரும் வரமாட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா சூப்பர் ஸ்டோரை மட்டும் வேணால் க்ளோஸ் பண்ணிடுவோம் இப்போதைக்கு. ஓகே, இப்போதைக்கு இது க்ளோஸில் இருக்கட்டும். நான் இது வந்து ஆஃப்லைனில் விளையாடி நான் அதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட என்ன பண்ணியிருக்கேங்கிறத பார்ட் 3ல் பார்ட் 4ல் சொல்கிறேன். இப்போதைக்கு நம்ம இதை வாங்கி மட்டும் வச்சுட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாங்க. ஓகே, ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா கார் வாஷையும் அன்லாக் பண்ணியாச்சு. ஓகேங்க, ஒரு வேளை எல்லாத்தையுமே அன்லாக் பண்ணியாச்சு. இனி இதெல்லாம் எப்படி கண்டினியூ பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்ட் 4ல் பார்க்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் டார்க் டிராகன் கேமிங். பார்த்தீங்களா, வீடியோ போட எல்லாம் ஃப்ளோவில் வந்துருச்சு. பை கைஸ். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.